கமலா, கணேஷ் என்னம்மா எழுதிருக்கான்? நான் வந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் வந்துடுறேன். இதுதான் கடைசி கடிதம். இனி கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நான் தான் வரப்போறேன்னு. ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, இதுல கூட அட்ரஸ் இல்ல. அவன் கூடிய சீக்கிரம் வரேன்னு எழுதிருக்கானே, அப்புறம் என்னம்மா உன் பாடு கொண்டாட்டம். ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? Just now. நீ எப்படி இருக்க? எங்க என் ப்ராப்பர்ட்டி? பத்திரமா இருக்கு. நீங்க கேட்டபடியே ஒரு ஆண் குழந்தை பெத்து கொடுத்துட்டேன். அடுத்தபடி எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? அடுத்தது இப்போது வேண்டாம். போராடும் கண்ணனின் விஸ்வரூபம், வேறும் வேதாந்தம் சித்தாந்தம் பேசாத என் பிள்ளை கர்ம வீரன். ராமனா பீமனா கர்ணந்தானா, ராமனா பீமனா கர்ணந்தானா. கொள்கைக்கு போராடி வாழ்வான், வீரத்தை நாடு வணங்கும். இவன் விளையாடும் புலி போல அழகாக நடப்பான், வாழ் என்று வான் முழங்கும். கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள், ஆசைக்கு ஓர் வெள்ளை முட்டு போலே. இவன் ஆடட்டும் பாடட்டும், ஆனாலும் காணட்டும் நல்ல நாளே. காந்தியா புத்தனா கண்ணந்தானா, காந்தியா புத்தனா கண்ண
ராமனா பீமனா கர்ணந்தானா காந்தியா புத்தனா கண்ணந்தானா. கமலா எழுந்துருமா. முதல்ல இதை குடிச்சிட்டு அப்புறமா தூங்கு. எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவாவது நீ குடிக்கணும். இந்த அம்மா குடி. என்னம்மா? கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் நான் அவரை பிரிஞ்சதே இல்லை. எனக்கு என்னமோ அவரை பார்க்கணும் போல இருக்கு. என் பக்கத்திலேயே அவர் இருக்கணும் போல இருக்கு. கர்ப்பமா இருக்கிறப்போ கணவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு எல்லா பெண்களுமே நினைக்கிறது இயற்கைதாம்மா. ஏத்த பிரசவத்துக்கு முன்னால வந்துடுவார்ல. பைத்தியம். நான் செத்து போயிட்டா கூட வர முடியாதவன். அத்தை, உன் பிரசவத்துக்கு மட்டும் கண்டிப்பா வந்துருவான். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நெருப்புன்னு சொன்னா வாய் வந்துடுமா என்ன? சும்மா பேச்சுக்கு சொன்னேம்மா. உன் மேல என் பிள்ளைக்கு இருக்கிற அன்பு உனக்கு தெரியாதம்மா, எனக்கு தாம்மா தெரியும். நீங்க எனக்கு அத்தை இல்ல, அம்மா. நான் உங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு பதிலா நீங்க எனக்கு சேவை செய்யறீங்களே, இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்க்க போறேனோ. பைத்தியம், பேசாம இரு. பெட்டகத்துல வைரத்தை வச்சிருக்கிற மாதிரி உன் வயித்துல என் பேரனை வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் என்ன செய்தாலும் தகும். பேசாம படுத்துக்கோமா, படுத்துக்கோ. ஹலோ, யார் பேசுறது? கமலாமாவா? என்னம்மா, என்ன விஷயம்? அப்படியா? இதோ டாக்டரோட வந்துட்டேன். டாக்டர், என்ன டாக்டர்? ஐ எம் சாரி. அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க அவசரப்பட்டு சொல்றீங்க. நல்லா பாருங்க ப்ளீஸ், நல்லா பாருங்க. It is too late. அத்தை, 1/2 மணி நேரத்துக்கு முன்னால எனக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வச்சுட்டு போனீங்களே, நீங்க ஏன் கீழே வந்தீங்க? என்ன கூப்பிட்டு இருக்க கூடாதா? தாய் இல்லாத என்ன இப்படி அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே, நான் என்ன
எனக்கு டெலிகிராம் கொடுத்த உடனே புறப்பட்டு வர சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கிறீங்க? பெத்த தாய்க்கு கொள்ளி போட கூட ஒரு புள்ள இல்லைன்னா எப்படி? அந்த ஒரே பிள்ளை தவிர இந்த தாய்க்கு வேற யாரு இருக்கிறா? ப்ளீஸ் புறப்பட்டு வர சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்களே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். மேல் அதிகாரி கிட்ட இந்த நெருக்கடியான நிலைமையை எடுத்து சொல்லி அவர் மூலமாவது என் கணவரை வர வழிக்கு ஏற்பாடு செய்யுங்க. நீங்க கூட இந்த உதவியை செய்யலன்னா அப்புறம் எங்க பேசாம இருக்கீங்க? சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. எங்க ஆபீசர் கிட்ட விஷயத்தை சொல்லி அவரை கையோட அழைச்சிட்டு வந்து நேர்லயே சொல்ல வைக்கிறேன். சுசி, நான் வர்ற வரைக்கும் இங்கே இரு. அத்தே, என் சாவுக்கு வரலனாலும் உன் பிரசவத்துக்கு நிச்சயமா வந்துருவோன்னு சொன்னீங்களே. என் பிரசவத்துக்கு வர வேண்டாம். இப்போ உங்களுக்காக வந்தா அதே போதும். அதே போதும்.